இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் நிகழ்ந்த அதிர்ச்சி தரும் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருபத்தி 4 வயதான MBA மாணவி ஒருவர் தனது வகுப்பு தோழரும் காதலருமான பியூஷ் தம்னோதியா என்பவருடன் பிறந்தநாள் கொண்டாடுவதாக கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றார். ஆனால் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் கவலை அடைந்தனர். அப்போது மாணவியின் தந்தைக்கு கல்லூரி வாட்ஸ்அப் குழுவில் இருந்து ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் மாணவி ஆடைகள் இல்லாத நிலையில் ஒரு இளைஞருடன் இருப்பது தெரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தந்தை உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து போலீசார் பியூஷ் தம்னோதியாவின் வீட்டை சோதனை செய்தனர். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனிடையே இந்தூரின் துவாரகபுரி பகுதியில் உள்ள அவரது வாடகை வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்தனர். உடனடியாக போலீசார் அங்கு சென்று வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அங்கு ஆடைகளின்றி அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்தது. சடலம் மிகவும் அழுகி இருந்ததால் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. அதையடுத்து மாணவியின் தந்தையை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர் காலுறையை பார்த்து இது தனது மகள்தான் என உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவம் 10ஆம் தேதி நடந்திருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் உடல் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பியூஷை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது பியூஷ் மும்பையில் தலைமறைவாக இருந்ததாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு விரைந்த போலீசார் பியூஷை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி போலீசாரையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இருவரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் பியூஷ் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக தனது வாடகை வீட்டிற்கு மாணவியை அழைத்து சென்றுள்ளார். பின்னர் இருவருக்கும் இடையே திருமணம் குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மாணவி உடலுறவுக்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பியூஷ் மாணவியின் கதையை முடித்து அவரது சடலத்துடன் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மாணவியுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை பியூஷ் கல்லூரி வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி மாணவி குறித்து தவறான கருத்துக்களை பரப்ப முயன்றார். அதன் பின்னர் மும்பைக்கு தப்பி சென்ற பியூஷ் ஆவிகளுடன் பேசுவது தொடர்பான யூடியூப் வீடியோக்களை பார்த்துள்ளார். பின்னர் ஆளில்லாத இடங்களுக்கு சென்று தூப குச்சிகளை ஏற்றி ஆவிகளுடன் பேசும் பிளாக் மேஜிக்கில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் மாணவியின் கதையை முடித்ததற்காக அவரது ஆவியிடம் மன்னிப்பு கேட்கும் வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் போலீசார் அவரை மும்பையில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு இந்தூர் கொண்டு வரப்பட்ட போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பியூஷ் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது, அதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நேரம் வரும்போது நானே சொல்வேன் என்று சிரித்தபடி அசட்டையாக பதிலளித்தார். இது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.